அப்போ அதுக்காக நாங்கள் எங்கட வீட்டில் செய்திருக்கிறோம். அதை எல்லாரும் வந்து பார்க்கலாம். யாரும் வந்து பார்க்கலாம். யாரும் பூசையில கலந்து கொள்ளலாம். இதான் நான் சொன்னேன், 5 படி 7 படி 9 படி என்று ஒருத்தரோட வீட்டின் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வைப்பினோம். இப்ப பிள்ளையார் கிருஷ்ணர் எல்லாரையும் ஒண்டா வச்சோம்னா பார்க்கறவைக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இது வந்து இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிருஷ்ணரோடது. திருப்பதியில எப்படி பெருமா கோயில் இருக்குமோ கூடிய வரைக்கும் அது மாதிரி நாங்க செய்திருக்கிறோம். திருப்பதி கோபுரம் வச்சு உள்ள சாமியை வச்சு அது கூட போறதுல உண்மையான பஞ்சு முட்டாஸ் தானே. உண்மையான பஞ்சு முட்டாஸ் இருக்கு. நான் நைட்டோட சாப்பிடணும். அதால எல்லா நாட்டோட பணத்தையும் வச்சிருக்கிறோம். எல்லா நாட்டோட பணத்தையும் வச்சிருக்கிறோம். ஒரு வீட்டுல ஒரு லேடிஸ் என்னென்ன வேலை செய்யணும், காலையில எழும்பி வாசல் பெருக்கி கோலம் போட்டு தண்ணி அள்ளி துணி துவைச்சு பம்புல தண்ணி அடிச்சு அந்த நாள்ல எப்படி வாழ்ந்தோமோ அந்த இது நாங்க பிறந்ததுல இருந்து ஒரு குறைஞ்சது 80 வயசு வரைக்கும் நாங்க வாழ்றோம்டா. அந்த 80 வயசு வரைக்கும் இங்கால பொம்பளை பிள்ளைண்டா பொம்பளை பிள்ளைக்கு சாமத்தியா விட மஞ்சள் நீராட்டு வேலைக்கு போகுது. வேலைக்கு போற இடத்துல அது காதல் பருவம் அது காதலிக்குது. அப்ப கடைசி காலம் சந்தோஷமா இருப்போம்ட்டு அவியல் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஊர் சுத்தி பார்க்க போயிருக்கு. வணக்கம் என் மக்கள், இன்றைக்கு இந்த வீடியோக்கு எங்கே வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் கோண்டாயில் கிழக்கில் பார்த்தீங்கன்னா கலாசாலை வீதி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கலாசாலை வீதியில் இறங்கி கொஞ்சம் தூரம் வரைய பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெளிச்சமாக இருக்கும். அதாவது நிறைய லைட் எல்லாம் போட்டு அலங்கரிச்சிருக்கும். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதி வந்து 10ஆம் மாதம் 3ஆம் தேதி நவராத்திரி தொடங்கி இருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் நடக்க போகுது. 11ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. என்னத்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐயா ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து நாங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் வந்து வீட்டிலேயே கொலு வச்சு ஒரு நவராத்திரி பூஜை ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ட வீடுகள் இது நடக்கிறது, பிரம்மாண்டமான முறையில் நடக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போன முறையும் வந்திருந்த நாங்கள் ஒரு வீடியோ எடுத்திருந்த நாங்கள் அதை விட பார்த்தீங்கன்னா பல மடங்கு பெருசாக வந்து இந்த முறை நடக்க போகுது. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி பூஜைகள் நடக்குது, என்ன மாதிரி விசேஷங்கள் நடக்க போகணும். அதில் ஐயாவும் ஐயாண்ட மனைவி இன்னைக்கு நான் வீட்டை கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். மறக்காம வீடியோ போகிறது முதல் ஜெஃப்னாதன் சேனலுக்காரன் புதுசாக வந்திருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வேறுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் ஹரிகரசுதன் சோபனா. ரைட் ஓகே. நாங்கள் இங்கே கோண்டாவில் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் போன வருஷமும் நவராத்திரி செய்த நாங்கள் இந்த வருஷமும் அதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்திருக்கிறீங்க. ஓகே, இந்த எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இப்போ நவராத்திரி அன்றைக்கு அந்த கொலு பூஜைன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ பொதுவாக இந்தியாவில் கூட நடக்கும். இந்தியாவில் சிறப்பாக நடக்கிறது. இப்போ இங்கேயும் ஓரளவு எல்லாரும் அதை பார்த்து செய்து கொண்டு வருகிறோம். இப்போ கொழும்புலையெல்லாம் கூடுதலாக இப்போ செய்ய துவங்கிட்டு நம்ம கேள்விப்பட்டேன்னா அதே மாதிரி இங்கேயும் ஓரளவு செய்யணும். நாங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் நிறைய பொம்மைகள் எல்லாம் எடுத்து என்னென்ன சொன்னால் இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இது அவைகளுக்கு எல்லாம் வந்து இப்போதைய சமய சம்பந்தமான அதுகள் எல்லாம் தெரியப்படுத்தணும். எங்களோட சமயம் வந்து மருவிக்கொண்டு போகுது. அப்போ நாங்கள் எங்கள் சமயத்தை வளர்க்கணும். அப்போ அது எல்லாத்தையும் மனதில் வச்சு எல்லாரும் ஒன்று கூடுற ஒரு நிகழ்வாக இருக்கும், சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அப்போ அதுக்காக நாங்கள் எங்களோட வீட்டில் செய்திருக்கிறோம். அதை எல்லாரும் வந்து பார்க்கலாம். யாரும் பூசையில கலந்து கொள்ளலாம். இன்றையிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 7 மணியில இருந்து ஒரு 8:30 9 மணி வரைக்கும் பூசை நடக்கும். அந்த டைம்ல வந்து வந்தா பூசை இப்ப அந்த டைம்ல வந்தா பூசையையும் பார்த்து இந்த கொலுவையும் பார்த்து இதண்டிட்டு போகலாம். சிலருக்கு அந்த கொலுவண்டா என்னன்னு தெரியாது. என்ன கொலுவண்டு சொன்னா இப்ப நாங்கள் வந்து இப்ப 7 படி 5 படி 9 படி அப்படி என்று இருக்கு. அந்த படியில வந்து நாங்க பொம்மையெல்லாம் அடுக்கிறது. மற்றது வந்து அதை விட வந்து இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ பிள்ளையாருண்டா பிள்ளையாருடைய விஷயங்களை நாங்கள் அதில் வைக்கிறது. அங்கால இப்போ கிருஷ்ணருண்டா கிருஷ்ணருடைய விஷயங்களை வைக்கிறது. அப்படி ஒவ்வொரு இதுகளை நாங்கள் வச்சு காட்டி இருக்கிறோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பார்த்து கொண்டு போவோம். அதுக்கு முதல் போன முறை நான் வந்திருந்தேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியா வீடு கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளவு லைட் எல்லாம் போட்டு நல்ல வடிவா இருந்தது. போன முறையை விட இந்த முறை இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்ய எங்களுக்கு கடவுளும் அருள் பாலிச்சதால நாங்க போன முறையே ஒரு ஆசை இருந்தது இந்த முறை சிறப்பா செய்யணும் என்று. அது நெடுநாளா பிளான் பண்ணி அது ஓரளவு செய்திருக்கிறோம். உண்மையா நல்ல விஷயம். மதம் சார்ந்த விஷயம். நீங்களும் யாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இங்க வந்து கொள்ளலாம். இந்த அட்ரஸ் வந்து குறிப்பா என்னன்னு சொல்லலாம். கோண்டாவில் கலாசாலை வீதி. அங்கட போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி 077 310 86 71. அந்த நம்பருக்கு கால் பண்ணினா நாங்க அட்ரஸ் சொல்லுவோம். கரெக்டா கலாசாலை வீதியில கிரவுண்டுக்கு முன்னால இருக்கு. அந்த நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்ல முன்னால வந்து பேனர் வச்சிருக்கிறோம். அந்த பேனரை பார்த்து கூட உள்ள வரலாம். 6:30 வந்து லைட் எல்லாம் போட்டுருவோம். லைட்டை பார்த்து கூட வெள்ளம் நீங்க அங்க வந்தீங்கன்னாலே இந்த பூஜையில கலந்து கொள்ளலாம். ஓகே, முதலாவது விநாயகர் இதுல தொடங்குவோம். என்ன இது கூட வீட்டோடய முதலே கிடந்தது? வீட்டோடயே இருக்கு விநாயகர். இந்த மேல லைட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கு.
ஆனா போன முறை வந்து கீழே நடந்திருந்தது. போன முறை வந்து கீழே செய்த நாங்கள். அது கீழே செய்ய கொஞ்சம் இட வசதிகள் அதுகள் எல்லாம் கொஞ்சம் பற்றாக்குறையா இருந்தது. இப்ப வர்ற ஆக்கள் அதை பாக்குறதுக்கு எங்களுக்கு பொம்மைகள் வைக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் எங்கள்கிட்ட இருந்த பொம்மைகளை வைக்கிறதுக்கே கொஞ்சம் இடம் போதாம இருந்தது. அப்ப அதால இந்த முறை வந்து ஒவ்வொரு கான்செப்டா நாங்க செய்திருக்கிறோம். அப்ப அப்படி செய்ய இடம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்ப நாங்க அப்படி வைக்க வந்து மக்கள் பாக்குறேன்னு சொன்னாலும் அவங்க இருந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் இடம் தேவை. அப்ப அதால வந்து இந்த முறை கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்லை, எல்லாரும் மேல ஏறி வந்து பார்க்க. இது வந்து என்ட்ரன்ஸ்ல ஒரு கலசத்துல ஒரு விநாயகர் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறோம். கண்ணாடியும் வச்சிருக்கிறோம். வரவேற்புக்காக 2 லேடிஸ் நின்று, இப்ப நாங்கள் இல்லாட்டியும் அவியல் உங்களை வாங்க கூப்பிடணும். நாங்கள் மேல பூசையில இருந்தாலும் அவியல் உங்களை வாங்க கூப்பிட்டு உங்களை வரவேற்கிற மாதிரி நாங்க 2 லேடிஸ் நாங்களே செய்து வச்சிருக்கோம். ஆனா இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், இதுல நிறைய பொம்மைகள் இருக்கு. இங்க மேல சரி எல்லாமே ஒரு கதை சொல்லுவேன். மேல போய் பாப்போம், விளக்கம் நல்லா இருக்கும். அதுவும் மற்ற இதுல 2லயும் இது 2ம் வரவேற்புக்காக 2 ஒரு அம்மனுடைய முகம் மாதிரி நாங்க வச்சு விட்டுருக்கோம். அங்கால மங்கள வாத்தியத்துக்கு மங்களகரமா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு விநாயகர் தவில் வாசிக்கிற மாதிரியும் இன்னொரு விநாயகர் நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியும் அங்காலே 2 பக்கம் வச்சிருக்குது. 2 பக்கமும் மங்களகரமா இருக்கட்டும்ன்ட்டு அதை நாங்க வச்சு விட்டுருக்கோம். மேல போவோமா? மேல போவோம். மேலாம் மாலையால சோடிச்சு வேற படிக்கட்டுல மாலையால சோடிச்சு விட்டுருக்கிறோம். கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கு ஃபீலிங். இதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சிலை வச்சிருக்கிறோம். இதுல என்ன? ராதை கிருஷ்ணா. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அம்மன் நீங்க கூடுதலா பார்த்திருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். கிரகலட்சுமி அம்மன் என்று இதை சொல்றது. இந்தியாவில வீட்டு வாசல்ல உள்ள வைக்கிறது. அம்மன் வந்து இங்க உள்ள பாத்துட்டு வர்ற மாதிரி உள்ள வைக்கிறது. இத பாத்துட்டு உள்ளுக்கு வரோம். இப்ப மெட்ட சாமியில நாங்க அப்படி வெளிப்பக்கம் தானே வைப்போம். இந்த சாமி வந்து உள் பக்கம். உள்ளுக்கு வேற மங்களகரமா இருக்கு. இந்த நல்லா இருக்கு பாக்க. அப்படியே வந்தீங்கன்னா இதுல விநாயகர் இருக்குது. இப்ப நான் சொன்னேனே அப்போது உங்களுக்கு ஒரு செக்ஷனா செய்திருக்கிறோம். இது வந்து இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லா விநாயகரோட அவரோட சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. இந்த மேளங்கள் வாசிக்கிற மாதிரி அது இப்ப இத பாக்கைக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் தாங்களும் ஒரு படிக்கணும் விநாயகர் மாதிரி நாங்களும் ஒரு கிராஜுவேட்டா வேற ஒரு சிந்தனை வரும். இப்ப பாக்குற சின்ன பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா விநாயகர் பட்டம் பெறார். இந்த விநாயகர் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் போறார், போய்க்குள்ள எலி கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படி ஒவ்வொரு பொம்மையுமே ஒவ்வொரு கதை சொல்ற மாதிரி. இதெல்லாம் நல்லா இருக்குண்ணே. அதே மாதிரி அடுத்து இஞ்சால என்ன இது இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து வீட்டோட மெயின் கோலு. இதான் நான் சொன்னேன் 5 படி 7 படி 9 படி என்று ஒவ்வொருத்தரோட வீட்டின் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வைப்பினோம். இது 7 படி, இது நாங்க 7 வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் போன முறை கீழே வச்ச நாங்கள் அப்போ அதே படியை கொண்டு வந்து இந்த முறை மேலே வச்சிருக்கிறோம். அதால 7 படி வச்சிருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் முதலாவது இதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் 9 படி வெப்பினம். அதில் அந்த ஓர் உயிரினம் ஈர் உயிரினம் அப்படி என்று வெப்பினம். அப்போ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறது கஷ்டம் என்றதால் நாங்கள் மேலே இருந்து ஃபுல்லாக வந்து சாமி சிலையில் அடுக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் அதை காட்டியிருக்கிறோம். இப்போ ஓர் உயிரினம் வந்தா மரங்கள், இங்கால பாம்பு, நத்தை, யானை
பள்ளி அப்படி அதுகள் எல்லாத்தையும் கீழே ஒரு ஸ்டெப்லயே காட்டி வணிகத்தை குறிக்கிறதுக்காண்டி செட்டியாரம்மா செட்டியாரையா அது இருக்கும். இங்கால மரப்பாச்சி பொம்மை இருக்கும். இது வந்து 9 நாளுமே இந்த அம்பாளில் வந்து நாங்கள் சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை என்று ஆவாகனம் பண்ணி இதில் பூஜை பண்ணுவோம். இதில் முதல் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு பிறகு இதுக்கு பூஜை பண்ணுவோம். இது கருங்கல்லில் செய்யப்பட்ட தீபநாயகி. நீங்க பித்தளையில பார்த்திருப்பீங்க, ஃபைபர்ல பார்த்திருப்பீங்க, மண்ணில பார்த்திருப்பீங்க. இது கருங்கல்லால செய்யப்பட்ட தீபநாயகி. இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இந்த கோலம் வந்து மாத்துவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான பொருட்களை வச்சு போட்டிருக்கோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நவதானியத்தை வச்சு போடுவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கதை சொல்ற மாதிரி மாத்துவோம். அதை விட மேல அந்த ஒவ்வொரு சுவாமிகள் மேல வந்து ஒவ்வொரு சுவாமிகளை வச்சிருக்கிறோம். அது பெருமாளும் தாயாரும் சக்கரத்தாழ்வார் அப்படி அங்கால பஞ்சமுக ஆஞ்சநேயர் கிட்டத்தட்ட எல்லா சுவாமியும் இதுக்கு கூடுதலா எல்லா சாமியும் இருக்கிற மாதிரி. இது கேரளா கதகளி பொம்மை. இது இப்ப அயோத்தி ராமர். அவர் இப்ப அயோத்தி ராமர். நிறைய விஷயம் இருக்கு அதுல. இதுக்கு அடுத்தது இது வரும். இப்படியே வந்தீங்கன்னா உள்ள வரலாம். இதுக்குள்ள வந்தீங்கன்னா இது கிருஷ்ண லீலை. கிருஷ்ணரோட லீலைகள். ஏன்னா இப்ப பாக்குறாக்களுக்கும் விளங்கணுன்றதுக்காண்டி தான் நாங்க ஒவ்வொரு செக்ஷனா இப்படி வச்சிருக்கிறோம். இப்ப பிள்ளையார் கிருஷ்ணர் எல்லாரையும் ஒண்டா வச்சோம்னா பாக்குறவைக்கும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இது வந்து இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிருஷ்ணரோடது. கிருஷ்ணர் வந்து இங்க ஜெயில பிறந்ததுல இருந்து தொட்டில இருந்து அவரை வசுதேவர் தூக்கிட்டு போறது, அவர் கோபியற்ற ஆடையை திருடுறது, வெண்ணையை திருடி சாப்பிடுறது, அது காளிங்க நர்த்தனம், அங்கால கோவர்த்தனகிரி மலையை தூக்குறது, கோபியரோட டான்ஸ் ஆடுறது, அவர் வந்து கம்சனை வதம் செய்தது. இங்க பாத்தீங்கன்னா இவர் புல்லாங்குழல் வாஜா பசுக்கள்ல இருந்து இருக்கிற மக்கள்ல இருந்து எல்லாரும் மயங்குவினம் அவற்றை புல்லாங்குழல் இசைக்கு. பசுக்கள் எல்லாம் போய் நின்று அவற்றை புல்லாங்குழல் இசைய கேட்குது. இங்கால அவங்களோட அம்மா தூக்கிட்டு போறது, இவர் குலப்படி செய்யறாருன்னா என் அம்மா கட்டி வச்சிருக்கிறா, நான் இனிமே குலப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னா அவற்றை சரியான நண்பன் குஷேலர் அவரோட இருந்து உணவு சாப்பிடுறாரு. ராதாவோட இருக்கிறது ஊஞ்சல்ல. அது அப்படியே இவர் பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா கடைசியா விஸ்வரூப காட்சி என்று காட்சி கொடுப்பேன். அதுதான் விஸ்வரூப காட்சி என்று சொல்லி அந்த காட்சி எல்லாத்துலயும் அந்த பேர் அடிச்சிருக்கேன். எல்லாம் இப்ப எல்லாருக்கும் விளங்கணும் தானே. அப்ப அதுக்காக எல்லாத்திலையும் கீழே எழுதி வச்சு விட்டுருக்கிறோம். என்ன அம்மா வந்து வீடியோக்காக விளங்கப்படுத்துறேன். பாக்குறாக்களுக்கும் வாட்சி பார்க்கலாம். விலங்கையில என்ன சொன்னாலும் நாங்க சொல்லிக் கொள்ளுவோம், பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு பெருமா கோயில் செட்டப். எங்களுக்கு ஒரிஜினல் போட்டோவை நாங்க பிரிண்ட் எடுத்துட்டு செய்திருக்கிறோம். எங்களுக்கு குலதெய்வம் வந்து ஐயப்பன், மிகவும் பிடிச்ச தெய்வம் வந்து பெருமாள். அப்ப அதால பெருமா கோயில் ஒன்று செய்யணும் என்று கண்ணால் ஆசை. அப்ப அதால திருப்பதியில எப்படி பெருமா கோயில் இருக்குமோ கூடிய வரைக்கும் அது மாதிரி நாங்க செய்திருக்கிறோம். திருப்பதி கோபுரம் வச்சு உள்ள சாமியை வச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 10 நாளும் திருப்பதியில பிரம்மோற்சவம் நடக்கல. இந்த வாகனத்துலதான் 10 நாளும் தூக்குவினோம். அதே மாதிரி இந்த குடையை வந்து திருப்பதி குடை என்று சொல்லுவினோம். திருப்பதியில உண்டியல் பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். இந்த இருக்கு இந்த உண்டியல் வெள்ளை துணியில கட்டி வச்சிருப்பினோம். இதே மாதிரி தான் உண்டியல் இருக்கும் திருப்பதியில. இது பிரம்மோற்சவம், கொடித்தம்பம் வச்சு திருவிழா நடக்குது. திருப்பதி வெங்கடேஸ்வரா இங்க எங்கட பெருமாள் கோயிலும் கொடியேறி இருக்குதானே பண்ணார் பண்ண. அப்ப இது வந்து கோயில் வீதியில இருந்து ஒரு ஆள் லட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். திருப்பதி என்றாலே லட்டு தானே. அப்ப அவர் கோயிலேயே வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே வெளி வீதியில பாத்தீங்கன்னா ஒரு டீ கடை, பஞ்சு மிட்டாய் கடை, இங்கால பானிபூரி கடை, அங்கால ஒரு அர்ச்சனை கடை, ஐஸ்கிரீம் கடை, இங்கால பாத்தீங்கன்னா ஒரு அம்மா இருந்து இட்லி தோசை எல்லாம் சுட்டு கொடுக்குறா. இது வாசல்ல யானை நிற்கும், யானைட்டு அம்மா ஆசீர்வாதம் வாங்குறா. அப்படியே ஒரு முடிஞ்ச வரைக்கும் திருப்பதி செட்டப் கொண்ட போட்டிருக்கோம். டீடைலா போட்டிருக்கோம். அது கூட போறதுல உண்மையான பஞ்சு முட்டாஸ் தானே. உண்மையான பஞ்சு முட்டாஸ் இருக்கு. நான் நைட்டோட சாப்பிடணும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஃப்ரெண்டான படியா இருக்கும். 1ல இருந்து 10 வரைக்கும் வரும். கீழே இருந்து பாத்தீங்கன்னா 1 வரிசை இறங்கு வரிசை என்று பார்க்கலாம்.
இப்போ ஒன்று சொன்னா அர்த்தநாதீஸ்வரர், 2 3 ரெண்டு சொன்னா பெருமாள் தாயார், 3 சொன்னா மும்மூர்த்திகள், 4 நால்வர், இங்கால பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லுவோம். இது 6 பட வீடு முருகன், சப்த மாதா 7 மாதாக்கள், இது அஷ்டலக்ஷ்மி, 8க்கு 9க்கு நவக்கிரகம், 10க்கு தசாவதாரம். 1ல இருந்து 10 வரைக்கும் இது வச்சிருக்கிறோம். கனகாலத்துக்கு தெரிஞ்சான சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னா 12 மாசம் வச்சிருக்கிறோம். 12 மாசம். 12 மாதங்கள்ல என்னென்ன விசேஷம் இந்த சிறப்பா வருமன்ற மாதிரி ஒவ்வொரு மாசத்துல அதுல பாத்தீங்கன்னா தை மாசம் அபிராமி பட்டர் விழா, அமாவாசை அன்று பௌர்ணமியா காட்சி அளித்த அபிராமி பட்டர் விழா, மாசி மாதத்துல சிவராத்திரி, பங்குனியில பங்குனி உத்தரம் அன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் நடந்தது, அதை காட்டி இருக்கிறோம். சித்திர மாதம் வருஷப்பிறப்பு, கேரளாவில் விசு தரிசனம் மங்களகரமான பொருட்களை எல்லாம் வைத்து நாங்கள் தரிசனம் பார்ப்போம். அதை நாங்கள் இதில் வச்சிருக்கிறோம். வைகாசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் விசாகம் அன்றைக்கு முருகன் பிறந்த இது. ஆணியில் ஆணி உத்தரம் வச்சிருக்கிறோம். ஆடியில் அம்பாலோட ஆடிப்பூரம், அம்பாலோட சாமத்திய வீடு செய்வோமே கோயில்ல எல்லாம் அது. ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி. புரட்டாசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனீஸ்வரனுக்கு வெள்ளி தீபம் ஏற்றுவன் தோஷங்கள் நீங்கிறதுக்கு அது. ஐப்பசியில் பார்த்தீங்கன்னா கேதார கௌரி விரதம். கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஐயப்பனுக்கு எல்லாருமே மாலை போட்டு சாமி சரணம் ஐயப்பாரு சபரிமலைக்கு போவினோம் அது. மார்கழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டாள் திருப்பாவை என்ற பெருமா கோயில் எல்லாம் செய்வினோம். 30 நாளும் திருப்பாவை, சிவன் கோவில் எல்லாம் 10 நாளும் திருவம்பா நடக்கும். இது பெருமா கோயில்களில் பார்த்தீங்கன்னா திருப்பாவை என்று 30 நாளும் நடக்கும். அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் முப்பெருந்தேவிகள், முப்பெருந்தேவிகளை இந்த முறை கொஞ்சம் பெரிய சைஸா வச்சிருக்கிறோம். போன முறை சின்னதா இருந்தது. இந்த முறை பார்த்தீங்கன்னா துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா துர்க்கைக்குரிய ஆயுதங்களை சின்னனா வச்சிருக்கிறோம். லக்ஷ்மிக்கு பணம், அதுதான் எல்லாருக்கும் கண்டிப்பா தேவை. அதால எல்லா நாட்டோட பணத்தையும் வச்சிருக்கிறோம். எல்லா நாட்டோட பணத்தையும் வச்சிருக்கிறோம். அது சில்லறை எங்கடையும் இருக்குது, சில்லறையாவும் இருக்குது. அதை விட வெளிநாட்டு பணத்தையும் வச்சிருக்கிறோம். இங்கால சரஸ்வதி, எங்களுக்கு ஞானம் தேவை, அதால சரஸ்வதியை வச்சிருக்கிறோம். அவருக்கு வீணியை வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை அம்மன் சொல்லுவோம். அவ இதுல பொம்மையா இருக்கிறா. இது நாங்கள் அப்படியே ஒரு செட்டப் பண்ணி ரெடி பண்ணினது. இது எரியும். இது இப்படி போட்டு விட்டா எரியும். ஸ்டார்ட் பண்ணி விட்டா எரியும். அப்போ இந்த அம்பாளுக்குரிய மங்களகரமான பொருட்கள் இப்போ சிப்பி, சோழி, முத்து, தாமரை விதை, அப்படியே குன்றின் மணி எல்லாமே அம்பாளுக்குரிய அனைத்தும் உவாக்கு முன்னால நாங்க வச்சிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பழங்கள் எல்லாரும் வச்சிருக்குது. இது பாத்தீங்கன்னா இது வைகுந்தம், இது கைலாசம். இங்கால கனகதாரா செட். இது பொட்காசு, நெல்லிக்கனிக்காக பொட்காசு கிடைத்த கதை. அது இது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு பணிப்பெண்கள், ஒரு வீட்டில் ஒரு லேடிஸ் என்னென்ன வேலை செய்யணும், காலையில் எழும்பி வாசல் பெருக்கி கோலம் போட்டு தண்ணி அள்ளி துணி துவைச்சு பம்பில் தண்ணி அடித்து அந்த நாளில் எப்படி வாழ்ந்தோமோ அந்த இது உரல்ல மா இடித்து அடுப்பு மூட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து அம்மியில் சம்பளம் அரைச்சு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது. இப்போ பிள்ளைகள்லாம் ஸ்பூனால சாப்பிட தூங்கிட்டது. இது திரிகையில உளுந்த எல்லாம் போட்டு சுத்துவோம் அந்த திரிகை. இப்ப பிள்ளைகள் ஸ்பூனால சாப்பிடுறது, மிக்சியில அரைச்சிடுறோம். இதுல எதுவுமே இப்ப இல்ல பார்க்க போனா. இது கும்பகர்ணன் 6 மாசம் தூங்குவார், 6 மாசம் எழுந்திருப்பா. வேற எழுப்புறதுக்கு வகை வகையான சாப்பாடு எல்லாம் வச்சு வாசம் வேற பண்றது. அப்புறம் அவரை கொடுமை செய்யற மாதிரி மூக்குக்குள்ள காதுக்குள்ள எல்லாம் குச்சி விட்டு கிண்டுவியும் அந்த இதுவும் ராம்லலாவில் ஒன்றுதான். இது ஒரு மாட்டு வண்டியில கிருஷ்ணர் ஜாலியா போற மாதிரி ஒரு இது. அடுத்தது தான் எனக்கு உண்மையிலே பிடிச்ச விஷயம். உண்மையிலே நான் பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்ச செக்ஷன் இதுதான்.
பொன்னியின் செல்வன். ஓகே. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மனித வாழ்க்கை சுழற்சி என்று போட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பிறந்ததில் இருந்து ஒரு குறைஞ்சது 80 வயசு வரைக்கும் நாங்கள் வாழ்கிறோம்டா அந்த 80 வயசு வரைக்கும் அது இடையில நடக்கிற எங்களோட வாழ்க்கை முறையை வந்து ஒரு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்செப்டாக நாங்கள் போட்டிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்குது, பிறந்தோடனே எல்லாரும் அம்மம்மா தாத்தா வைவி என்று நின்று தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன் மடியில் வச்சு காது குத்துறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செய்யணும். இங்கால பிள்ளை இந்த விளையாட்டு பருவத்தில் இப்போ இந்த விளையாட்டுகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பிள்ளை ஃபோனை வச்சு கேம் தான் விளையாடுது. இது வந்து அந்த காலத்தில் விளையாடின விளையாட்டுகள் எல்லாம் அதுகள் எல்லாம் விளையாடுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது. இங்கால பொம்பளை பிள்ளைண்டா பொம்பளை பிள்ளைக்கு சாமத்தியா விடு மஞ்சள் நீராட்டு. இதே இப்போ பிராமின்ஸாக இருந்தால் அவைக்கு உபநயனம் பண்ணு பூநூல் போடுவின மையர் பிள்ளைகளுக்கு அந்த ஃபங்க்ஷன் உபநயனம் பண்ணு. அப்படியே பிள்ளை வளர்ந்து கொஞ்சம் வளர்ந்தோடனே அது கல்லூரிக்கு போகுது. உயர்கல்வி படிக்க கல்லூரிக்கு போகுது. கல்லூரி முடிஞ்சதும் அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, வேலைக்கு போகுது. வேலைக்கு போகிற இடத்துல அது காதல் பருவம் வந்து அது காதலிக்குது. காதல் பருவமும் தெரியுது. அப்படியே அவிய அம்மா அப்பாவுக்கு தெரிய வந்தோடனே அவியல் ஓகே சரி செய்தரலாம் என்று சொல்லிட்டு பெண் வீட்டுக்கு போய் பெண் பாக்கினம். பெண் பார்த்து ஓகே நல்ல பிள்ளை பொம்பளைய பார்த்து நல்ல பிள்ளை என்று சொல்லி நிச்சயம் பண்ணினோம். நிச்சயதார்த்தம் முடிஞ்சோடனே கல்யாண வீட்டுக்கு முதல் நாள் பொண்ணு மாப்பிள்ளைய காரில் அழைச்சி கொண்டு வரையணும். அல்ல அன்றைக்கு காலையில கூட பொண்ணு மாப்பிள்ளைய காரில் அழைச்சி கொண்டு வந்துட்டு கல்யாண வீடு செய்யணும். கல்யாண வீடு முடிஞ்சோடனே முக்கியமான விஷயம் சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுத்த முடிய ஈவினிங் ரிசப்ஷன் முடிய சீமந்தம். அதாவது வந்து வயிற்றுல குழந்தை வந்து 8வது மாசம் வளைகாப்பு சீமந்தம் வந்து செய்வினோம். அந்த இது வந்து பொண்ணுக்கு வந்து காப்பெல்லாம் போட்டு விட்டு ஒரு 5 வகை 7 வகை சாதம் எல்லாம் செய்து மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பினோம். பொண்ணு பிறகு டெலிவரி முடிச்சு தான் பிறகு இங்கே வரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு மறுபடியும். அந்த ஃபங்க்ஷன் தான் சீமந்தம்ன்றது. அது முடிய வந்து இவியல் ஒரு வீட்டில் சந்தோஷமா குடும்பமா வாழினோம். குழந்தையெல்லாம் பிறந்தோடனே இப்போ வயசான பாட்டி மாமியார் இப்போ கூட்டு குடும்பம்ன்றதெல்லாம் இல்லை. இது அந்த காலத்தில் கூட்டு குடும்பமா இருக்கேக்க அவியல் வாழினம். வாழ்ந்தா அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் வருது. 60 வயசுல சஷ்டியப்த பூர்த்தி என்று சொல்லி 60ஆம் கல்யாணம் செய்வினோம். அந்த 60ஆம் கல்யாணம் நடக்குது. அப்போ 60ஆம் கல்யாணம் நடந்த உடனே அந்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு பொறுப்பெல்லாம் முடிஞ்சது அந்த மாதிரி. அப்போ அவியல் என்ன செய்யணும், எங்களுக்கு வயசாகிட்டுது, நாங்கள் இனி சந்தோஷமா ஊர் சுத்துவோம். இனியாவது என்ன இவ்வளவு நாளா பிள்ளைகளுக்காண்டி உழைச்சு பிள்ளைகளை படிப்பிச்சு எல்லாம் செய்து களைச்சு போச்சினோம். அப்ப கடைசி காலம் சந்தோஷமா இருப்போம்ட்டு அவியல் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஊர் சுத்தி பார்க்க போயிடும். அப்ப நாங்க அதுக்காண்டி ஒவ்வொரு நாட்டோட சிம்பிளை தூக்கி வச்சிருக்கிறோம். அவியல் பிளைட்ல கார்ல அப்படி எல்லாம் ஒவ்வொரு நாட்டையும் போய் சுத்தி பாக்குற மாதிரி வச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவியல் யோசிக்கணும், நாங்க இப்படி எல்லாம் வாழ்ந்த நாங்கள் இல்லா காலமும் எங்கட பேர் வந்து ஒரு நிலைச்சிருக்கணும். நாங்கள் ஏதாவது பிறந்ததுக்கு ஒரு நன்மையை செய்துட்டு தான் இருக்கணும். வந்துட்டு என்ன செய்யணும், சாய் சபரீசன் அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை ஒன்று திறக்கணும். திறந்து என்ன செய்யணும்னா அங்கே வந்து ஐயர் பிள்ளைகளுக்கு வேதாகமம் டான்ஸ் படிப்பிக்கணும். இது வந்து எல்லாரும் பொதுவாக படிக்கலாம். இங்கே தவில் நாதஸ்வரம் கீபோர்ட் மியூசிக் கண்டு எல்லா விதமான இதுகளையும் வந்து படிப்பிக்கணும். அப்போ யார் வேணுமென்றாலும் வந்து படிக்கலாம்னு சொல்லி இதை படிப்பிக்கணும். அப்போ அதுக்காக என்ன செய்யணும்னா கோசாலை என்று ஒரு மாட்டு பண்ணையை வைக்கணும். அப்போ இந்த மாட்டு பண்ணையில் வர்ற வருமானம் எல்லாம் எடுத்து இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கோ இல்லை ஏழை பிள்ளைகளுக்கோ ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் உதவி செய்யலாம்ன்ற ஒரு நோக்கத்தோட அவையில் தான் ஆரம்பிச்சு பிடிக்கணும். இவியல் இப்படி எல்லாம் செய்ததால் இவைக்கு 80 வயசு ஆகிடுது. 80 வயசு ஆகினோடனே அவைக்கு பேரப்பிள்ளை பூட்டப்பிள்ளை எல்லாம் வந்துடுது. அப்போ எல்லா பேரப்பிள்ளை பூட்டப்பிள்ளை எல்லாருமா சேர்ந்து அவைக்கு 80வது வயசுல சதாபிஷேகம் பண்ணி இப்படி தண்ணி எல்லாம் ஊற்றி செய்வினோம். 80 வயசுல இருந்தா இப்ப இருக்கிறார்கள் குறைவு இருந்தா 80 வயசுல சதாபிஷேகம் பண்ணி குடத்துல தண்ணி எல்லாம் கொண்டு வந்து ஊற்றி செய்வினோம். அந்த ஃபங்க்ஷன் 80வது வயசுல செய்யணும். அப்ப எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இதை செய்திருக்கிறோம். ஓரளவென்றாலும்
ஓகேயா இருக்கும் என்று நினைக்கிறேன். பாக்கிற நீங்க எல்லாம் சொல்லணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்று. இல்லையோ இது வந்து பொதுவா எல்லாருக்கும் விளங்கக்கூடியது. அதுவும் ஓரளவு விளங்கும். என்னன்னு சொன்னா இப்ப மாசத்துல வர்ற பூசியல் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். கிருஷ்ணரோட இதுவும் ஓரளவு தெரியும். இப்ப இந்தியாவுக்கு போய் எல்லாரும் திருப்பதியை பார்க்க இல்லாட்டியும் கிட்டமுட்ட இப்படித்தான் திருப்பதி பெருமாள் இருப்பார் என்ற ஒரு இதுக்குத்தான் நாங்க அந்த ஒரு இதையும் வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் மினியேச்சரும் இங்கே இருக்குது. கண்டிப்பா இது நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு பாக்க. எல்லாமே தத்துருவமா இருக்கு, சட்டப்படி இருக்கு பாக்க. உங்களோட வாழ்க்கை ஒரு சுழற்சியில இது வாழ்க்கை ஒரு வட்டம் பண்ணது. இன்னும் கொஞ்சம் ஒரு கேப் இருக்கு, அதையும் சேர்த்து விட்டோம்னா வட்டம் ஆகிடும். என்ன இதுல ஒரு விஷயம் ஆட் பண்ணல, அது அந்த மங்களகரமா இருக்கு. அதுக்காகத்தான் அது நாங்க ஆட் பண்ணியோன்னு யோசிச்சேன் நான். பிறகும் எங்க ஹஸ்பண்டும் பெரிய பையனும் சொல்லிச்சினோம், இது நல்ல விஷயத்துல அதை நாங்க காட்டக்கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு புரியும் தானே. 80 வயசு அது அபிஷேகம் முடிஞ்சா அடுத்தது என்னதுன்றது அவைக்கு புரிஞ்சு கொள்ளும். அதால அதை நாங்கள் இதுல காட்ட வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். உண்மையா மிக்க நன்றி. தொண்டை களைச்சு போகுது நினைக்கிறேன். இல்ல இல்ல பிரச்சனை இல்ல. அவ்வளவு நல்ல வடிவம் விளங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ததை விட இப்ப நாங்க சொல்றது மக்களுக்கும் விளங்கணும், உங்களுக்கும் அது விளங்கினாத்தான் நீங்களும் அதை சொல்லிக்கல அவைக்கு அது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும், பாக்குறவைக்கும் விளங்கணும். இதுல வேற நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ளும். மிக்க நன்றி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு. மற்றது இவைக்குரிய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பூஜை நடக்க போகுது. அடுத்தது இனி பூஜை நடக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 சுமங்கலி பொம்பளைகளை இருத்தி அவியலுக்குரிய பூஜை வந்து இன்னைக்கு நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பூஜை வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு 6ஆம் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவதுர்கா பூஜை வந்து 9 சின்ன குழந்தைகளை இருத்தி செய்வோம். 8ஆம் நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி என்ன சொன்னால் கன்னியா பூஜைன்னு சொல்லி ஒரு 30-40 சின்ன குழந்தைகளை எல்லாம் இருத்தி அவள பிள்ளைகளுக்கும் அம்பாள் மாதிரி அவையிலையெல்லாம் அம்பாலாக நினைச்சு அந்த சமயத்தில் வந்து ஒரு 2 வயசுல இருந்து ஒரு 9 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை இருத்தி அவையில நாங்கள் அம்பாலாக நினைச்சு அவைக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி சந்தனம் குங்குமம் எல்லாம் தடவி அம்பாளுக்கு என்னென்ன உபச்சாரம் கொடுக்க எங்களுக்கு விருப்பமோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுத்து அவைகளுக்கு நெய்வேத்தியங்கள் கொடுத்து அந்த பூஜை ஒன்று இருக்குது. அப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பூஜைகள் இருக்குது. பூஜை டைமில் வந்தால் அந்த பூஜைகளையும் பார்த்துட்டு போகலாம். அப்படி இல்லாட்டி இப்போ கேபிட்டல் தரிசனங்காரரும் வந்து எடுக்கணும், அப்படி இல்லை அது ஊடாகவும் பார்க்கலாம். அல்லது உங்களை மாதிரி யூடியூப்காரர் வந்து எடுப்பினோம் அவங்க யூடியூப் மூலமாகவும் பார்த்து கொள்ளலாம். நேரில் வந்து பார்க்க விரும்பினாக்களும் நேரில் வந்து பார்த்து கொள்ளலாம். நேரில் வரணும்னா அதுக்குரிய லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்பேன், கட்டாயம் வந்து பார்க்கணும். ஒரு வித்தியாசமாக இருக்கும் நவராத்திரி, கட்டாயம் வந்து பாருங்க. ஓகே நன்றி. தொடர்ந்து பூஜையை தொடர்ந்து பூஜையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இதில் நல்ல ஒரு பாலமுருகன் அவரோட மகன்மார் 2 பேரும் இவ எல்லாம் எங்களுடைய அன்புக்காக வந்தவர்கள். இவர் சிவகரன் என்று அவையோட தவியல் வித்துவான். இது எல்லாரும் வந்து எங்களுடைய அன்புக்காக வந்திருக்கணும். எங்களோட பூஜையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐயாக்கள் வைவினம், ஒவ்வொரு தவியல் நாதஸ்வர வித்துவான்கள் வந்து ஒவ்வொரு ராகங்கள் வச்சு ஒவ்வொரு நாளைக்கும் ஒருத்தர் வருவினம் வந்து ஒவ்வொரு கலைஞர்கள் ஒவ்வொரு ஐயாக்கள். அதை விட இப்போ உங்களுக்கு பாட்டு பாட தெரியும் இல்லை வயலின் வாசிக்க தெரியும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து அம்பாளுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்காட்டி கொள்ளலாம். அதுக்கு எங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அதை வந்து இங்கே இது கொள்ளலாம். கொஞ்சம் டான்ஸ் ஆடுறா பண்டிகை ஆடட்டும், பிரச்சனை இல்லை.